ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தெலுங்கில் வெளியான லக்கி பாஸ்கர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு உங்களுக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார். அவருக்கு ஒரு அழகிய குடும்பங்கள் இருக்குது. அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்காங்க. அது போலவே அவங்க மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை மட்டும் இருக்காங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம்னே சொல்லலாம். நம்ம ஹீரோ பார்த்தா பேங்க்கில் ஒர்க் பண்ணுவார். அவருக்கு ஸ்டார்டிங் சேலரி 6000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. பட் அந்த 6000 ரூபாய் அவருக்கு சுத்தமாக பத்தாது. நிறையா கடன் வாங்கி வச்சிருப்பார். அவங்க பையனுக்கு தேவையான எதுவுமே பண்ண முடியாது இருப்பார். அவங்க ஒய்ஃப் பார்த்தா ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் அமௌண்ட் இருக்காது. இந்தமாரி ரொம்ப ஏழ்மையான இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு பார்த்தா ஒரு ஆஃபர் வருது. எந்த மாதிரி ஆஃபர்னா, வெளியில் பார்த்தா அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இடத்துல ஒரு 3 லட்ச ரூபாய்க்கான ப்ராடக்ட் இருக்குது. அதை நான் உடனே கட்டியானும் எனக்கு ஏதாச்சும் நீங்கள் பணம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறான்ற மாரி ஒருத்தர் சொல்லுவார். அதான் அவர் காதில் வாங்காத. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் அதுக்கு ஓகே சொல்லிட்டு பேங்க்லேருந்து எப்படியோ ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த 2 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பேங்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆன்லைன் என்ட்ரிலாம் இருக்காதுங்க. டைரெக்டாக கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நோட்டில் என்ட்ரி பண்ணிட்டு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அது சாதகமாக பயன்படுத்தி 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அவர் பார்த்தா இந்த பிஸ்னஸ் மூலமாக இறங்குறாரு. எதுக்காக இறங்குறாரு அப்படின்னா அவருக்கு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவார். பட் அந்த ப்ரொமோஷன் அவருக்கு கொடுக்காம வேறு இடத்துல கொடுத்துறாங்க. அந்த காண்டில் இவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நிறையா அதன் மூலமாக அவர் சம்பாதிக்க பார்ப்பார். கடைசியாக பார்த்தா அந்த ஆசை அவரை விடாது. இன்னும் பார்த்தா மேலே மேலே போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா அவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஹர்ஷத் மேத்தா பார்த்த கதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பர் 1 கிங்காக இருந்திருப்பார். அவருக்கு வெப் சீரிஸ் இருக்குது, வேணுங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கும் இவருக்கும் பார்த்தா ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. பட் டேரக்ட் கனெக்ஷனில் இன்டெரக்டாக கனெக்ஷன் ஏற்படும். இதன் மூலமாக நிறையா பணம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் எல்லாமே பண்ணுவார். அவங்க தங்கச்சிக்காக இருக்கட்டும், அவங்க தம்பிக்காக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எல்லாருக்குமே நிறையா பல கோடிகள் பணம் சம்பாதிச்சு பார்த்தா கொடுப்பாரு. அந்த கட்டத்தில் நடுவில் பார்த்தோன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வரும். அதில் எப்படி சமாளித்தார், கடைசி என்ன நடந்துச்சு, இதாங்க மொத்த கதை. கண்டிப்பாக பார்த்தா இந்த வருஷத்தில் ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். நல்லா கொண்டு போயிருக்காங்க, லேக் ஆகாமல். ஒரு நல்ல த்ரில்லிங்கான படம்னே சொல்லலாம். முழுக்க அவர் எப்படி பணம் சம்பாதிச்சார் அதே தான் கதைக்களமாக கொண்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட எமோஷன்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் அது மட்டும் தான் குறையில இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. நல்லா வாட்சபிள் ஃபிலிம் தான். இந்த வருஷத்தில் நல்ல ஃபிலிமே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குரோத்தான ஃபிலிம் தான். ஏன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து அவர் எப்படி இந்த அளவுக்கு சம்பாதிச்சார், கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர் எப்படி இந்த அளவுக்கு வந்தார் அப்படின்றத பார்த்து நிறைய பேர் வியந்து போகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க பையன்லாம் பார்த்தா ஒரு சில எமோஷனாக சொல்லுவார். அதுவும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக பார்த்தா த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க. ஏன்னா கடைசியாக அவருக்கு ஒரு 100 கோடி வச்சிருப்பார். அந்த 100 கோடியை பேங்க்குக்கு எழுதி தர சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் பெட்டராக எடுத்துட்டு தான் இன்னும் பக்காவாக போயிருக்குமா அப்படின்ட்டு தான் தெரிய வருது. பட் இதுவும் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு ஹை குவாலிட்டி ஃபிலிமாக கண்டிப்பாக இதை சேர்ந்துருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த சீனுமே கிடையாது, எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த படம் முடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.